இப்பல இருந்து 250 வருஷத்துல இருந்து 300 வருஷம் கழிச்சு நம்ம பூமி யாருமே வாழவே முடியாத அளவுக்கு மோசமாயிருது. அதனால மக்கள் ஒரு சில பேர் ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு வேற ஒரு கிரகத்துல வாழலாம்னு போறாங்க. போன ஸ்பேஸ் ஷிப்க்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலுமே இல்ல. அங்க போனவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதா அந்த முழு படமே. ரொம்பவே வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்தது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த காணாம போன ஸ்பேஸ் ஷிப்பை தேடி ஒரு குட்டி ஸ்பேஸ் ஷிப் இங்க இருந்து கிளம்புது. அப்படியே இந்த பக்கம் காமிச்சா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வந்தவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க போல. அதுல நம்ம ஹீரோ அங்க இருக்காரு. இவர் யாருன்னு தெரியுதா? ஸ்பைடர்மேன்ல ஹீரோவா நடிச்சார்ல, அவர் தான். ஹீரோ தான் நாயோட காட்டுல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்பதான் தெரிய வருது இந்த கிரகத்துல ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. மனசுல நினைக்கிறது எல்லாமே வார்த்தைகளா பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்டுருமாமா. அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவரோட தாட்ஸை வந்து உள்ள வச்சுக்கிறதுக்கு. நம்மளும் அப்படிதானே, நம்ம மனசுல இருக்கிறது வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாரோட முகத்திரையும் கிளிய ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் தான் இந்த கிரகத்துல எல்லாத்துக்குமே நடக்குது. யாருக்குமே ஒரு பிரைவசியே இல்லாம இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போதுல குதிரையில ஒரு ஆள் பின்னாடி வரான். அவரை பார்த்தோன்னே இவனுக்கு கோவம் வந்து மனசுக்குள்ளே திட்டலாம் நினைக்கிறான். ஐயோ திட்டாத, வெளியே எல்லாமே கேட்டுரும், உன்னோட நாய்ஸ் வந்து அப்படியே கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்றான். ஆனாலும் என் பேர் என்ன என் பேர் என்னன்னு அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பாதிரியாராம். இவர் எதுக்கு இந்த இடத்துல இருக்காரு, இந்த இடத்துல சர்ச்சே கிடையாதுன்னு சொல்லி அவரை பத்தி கொஞ்சம் திட்டிடுறான் போல. அது கேட்டோன்னே நின்றுட்டான். ஐயோ போச்சு, நம்ம பேசுனதை இவன் கேட்டுட்டான் போல அப்படின்னு பயத்தோட நிக்கும் போல வீக்னஸை வெளியே காட்டாத அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே சொன்னா. இந்த போதகருக்கு தெரிஞ்சிருது. என்னடா உன்னோட வீக்னஸ் எல்லாம் மறைக்க ட்ரை பண்ற போல, உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்க, ஆம்பளை பையன் மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வேற திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ நினைக்கிறான் நம்ம தான் இது வரைக்கும் பொண்ணுங்களையே பார்த்தது இல்லையே இந்த இடத்துல, இவன் லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு அப்படியே ஒரு ஊருக்குள்ள போனா இந்த கிராமத்துல ஃபுல்லாவே வந்து ஆம்பளையால் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு லேடி கூட இல்ல அந்த இடத்துல. ஊருக்குள்ள வந்து நாயோட உட்கார்ந்து இருந்தா அங்க இருந்து ஒருத்தன் வர்றான். இவன் மேயரோட பையனாமா. அவன் வந்த உடனே சும்மா உட்கார்ந்துருக்க ஹீரோ வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட நாய்ஸை நான் கேட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதையும் பாருடான்னு சொல்லி ஒரு பாம்போட உருவத்தை அப்படியே வர வைக்கிறாரு. இந்த இது கூட அவங்களால பண்ண முடியும் போல. அதுல பயந்து போய் அவன் கீழே விழுந்துடுறான். அப்ப மேயர் வேற அந்த இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி மறுபடியும் அவனோட பேரையே சொல்லிட்டு இருக்கான் திருப்பி திருப்பி, வெளியே எதுவும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக. மேயர் வந்தோடனே என்னப்பா இங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோ அந்த மாதிரி நாய்ஸை கண்ட்ரோல் பண்றது மேயர் பாராட்டுறது. உன்கிட்ட இருந்து என் பையன் கத்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே நம்ம ஹீரோவை அந்த மேயரோட பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் உன்னை அப்புறமாட்டி பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. ஆனா அந்த மேயரால மட்டும் இந்த நாய்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியும். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத வெளியே இருக்கு யாராலையும் கேட்க முடியல. அந்த அளவுக்கு அவர் ட்ரெயின் ஆயிருக்காரு. அப்படியே வீட்டுக்கு வந்தா இவனுக்கு 2 அப்பா அங்க இருக்காங்க. அந்த கிராமத்துல அம்மா கிடையாதுல, அதனால அவங்க கேக்குறாங்க என்னப்பா இன்னைக்கு எப்படிப்பா போச்சு உன் நாள் அப்படின்னு கேட்டா இவங்க வாயை திறந்து எதுவுமே பேசிக்கல. இவங்களோட அந்த நாய்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. மேயர் இந்த மாதிரி பாராட்டினதை வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் பெருமையா நினைச்சிருந்திருப்பான் போல. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, மேயர் ஒன்னும் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதுப்பா, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உடனே நம்ம ஹீரோ அப்படியே வாக்குவாதம் பண்றாங்க அந்த நாய்ஸ் மூலியமாவே ஒருத்தருக்குள்ளயும். சரி போதும் நிப்பாட்டுங்க, இப்படியே பண்ணாதீங்க, உங்களோட நாய்ஸை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறது சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. சின்ன வயசா இருக்கும் போல இந்த மேயர் தான் இவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருப்பாரு. நீ ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கணும், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீ யாருன்னே பார்க்காம அவங்களை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. இந்த ஊர்லயே ஹீரோ தான் ரொம்ப சின்ன பையனாமா. நானும் ஒன்ன மாதிரி தான் பிறக்கும் போதுல இந்த நாய்ஸோட தான் பிறந்தேன். ஆனா பல வருஷம் நான் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால என்னோட நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு, ஒன்னாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு மேயரு. அந்நேரம் அவங்க அப்பா உள்ள வந்து எதுக்குப்பா தேவையில்லாம இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க, தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கிரகத்துல இருந்து ஸ்பேஸ் ஷிப் கிளம்பிச்சுல, அதுல எல்லாருமே பசங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். அந்த கிரகத்துக்குள்ள என்ட்ரு ஆனோடனே பசங்களோட நாய்ஸ் எல்லாம் வெளியே கேட்கையும் அவனுங்க எல்லாம் ரொம்ப பயந்து போய் அப்படியே ஸ்பேஸ் ஷிப்பே தடுமாறுது. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறா. ஸ்பேஸ் ஷிப் அப்படியே ஃபயர் ஆகி எங்கேயோ ஒரு இடத்துல கிராஷ் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோ தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போல போய் டூல்ஸ் எடுத்துட்டு வாப்பா வீட்டுல அவங்க அப்பா அனுப்பி விடுறாரு. என்னன்னு வந்து பார்த்தா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு யாரோ அவங்க வீட்டுல இருந்து ஓடுறாங்க. ஐயோ திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் இங்கதான் வந்து கிராஷ் ஆயிருக்கு. இந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போலதான் தெரியுது ஆல்ரெடி இறந்து போனவங்களுக்கு யாரோ வந்து மரியாதை செலுத்தி இருக்காங்க. அப்ப யாரோ ஒரு ஆள் இங்க இருக்காங்க அப்படின்னு. இதை கண்டிப்பா மேயர்ட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கிராமத்துக்குள்ள ஓடி வந்தா அவன் ஓடும் போலே ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டே ஓடும் போல எல்லாத்துக்கும் கேட்டுருது. உடனே மேயர்ட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் கிராஷ் ஆயிருக்கு, வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி மேயரை கூட்டு வந்து காமிக்கிறான். சரி நீ ஒரே ஒருத்தவங்க மட்டும் உயிரோட இருக்காங்கன்னு சொன்னேல, யார் அது, எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நீ பாத்தியா அப்படின்னு கேட்டா நான்
யாரையுமே பார்க்கலாம், அவன் சீக்கிரமா ஓடி போயிட்டான். ஆனா ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு நாய்ஸுமே கேட்கலன்னு சொல்லியுமே மேயருக்கு தெரிஞ்சு போச்சு அது ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை தேட ஆரம்பிங்கன்னு சொன்னா, இப்பதான் ஹீரோ யோசிக்கிறான் என்னது பொண்ணா அப்படின்னு. அவளே பார்த்தா அவ முன்னாடி வந்துடுறா. இங்கதான் இருக்கியா, நீ யாரு, எர்த்துல இருந்து வந்திருக்கியான்னு கேட்கையும் அந்த நாய்ஸை கேட்டுட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க 2 பேரும். எப்படியாவது அவளை கொலை பண்ணிடணும்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க போல. ஆனா நம்ம ஹீரோ காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்க மைண்டாலேயே அவளை அப்படியே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. உடனே மேயர் போயிட்டு ஒன்னும் பயப்படாத, நீ சேஃபா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, ஒன்னும் பயப்படாத, நீ கொஞ்சம் தனியே குடின்னு சொன்னா, இங்க நிறைய நாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்றா. ஆமா, இங்க இருக்கிற ஆம்பளை பசங்க எல்லாரோட நாய்ஸும் வெளியே கேட்கும், இந்த பிளானட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவ கேக்குறா, என்னால கேட்க முடியுமா என்னோட நாய்ஸ் அப்படின்னு கேட்டா, அது நீ பொண்ணு அதனால உன்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இங்க இருந்த பெண்கள்லாம் எங்கன்னு கேட்டா, இங்க ஒரு வார் நடந்துச்சு இந்த ஊர்ல இருந்த ஏலியன்ஸ் கூட, அதுல அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நீ சொல்லு, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, என்ன காரணத்துக்காக வந்த அப்படின்னு கேக்குறாரு. நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த, நீங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்க வந்தேன். அதுல இருந்து இங்க சிக்னல் கொடுத்தா அதுக்கப்புறம் பெரிய ஸ்பேஸ்ஷிப் வரும், ஒரு 4000 பேரு கிட்ட அப்படின்னு சொன்னா இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்ப நீங்க வந்து சிக்னல் அனுப்பிட்டியான்னு கேட்டா, இல்ல அதுக்குள்ள எங்களோட ஸ்பேஸ்ஷிப் வந்து கிராஷ் ஆயிருச்சு, எனக்கு ஏதாவது டிரான்ஸ்மிட்டர் கொடுத்தீங்கன்னா என்னால அதை பண்ண முடியும் அப்படின்னு இவ சொல்றா. இத சொன்னதுமே அந்த மேயரோட ஃபேஸே வந்து சரி கிடையாது. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு இந்த இடத்துலன்னு. சரி நீ இங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போறாரு வெளியே. அப்ப அவன் பையன் கிட்ட தான் சொல்றாரு, அவகிட்ட எந்த விதமான பேச்சும் வச்சுக்காத, கொஞ்சம் அமைதியா அவளை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனா, அவன் சும்மா இருக்காம அங்க இருக்கிற அவளோட பேக் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த பேக்ல ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை சொல்றா பார்த்து யூஸ் பண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போல அது ஏதோ டச் பண்ணிடு. அதனால வந்த லேசர்ஸ் அந்த வீட்டையே அப்படியே தொலைக்க ஆரம்பிக்குது. இந்த புகை மூட்டத்தினால அவன் பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். அப்புறம் அவங்க இருந்து தப்பிச்சிட்டா. எங்கடா போனான்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட்ல தான் தவண்டுகிட்டு இருக்கா. அப்பதான் இந்த போதகரும் நம்மளோட மேயரும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த போதகர் சொல்றாரு, ஏதோ ஜட்ஜ்மெண்ட் டே வந்துருச்சு, நம்ம பண்ண பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்னா, நீ என்னத்தையா வளரிக்கிட்டு இருக்காம போய் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி கொலை பண்ணோமோ அதே மாதிரி இவளையும் நம்ம கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போலதான் மேயரோட சுயரூபமே இந்த பொண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் கேட்டுட்டு அவ எங்க போனா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஷெட் இருக்கு, அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. நீ ஒன்னும் பயப்படாத, நான் அவனை எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹீரோ வெளியே வந்தா, அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் தேட வந்திருக்கான், நான் தேடியே ஆகணும்னு சொன்னா ஹீரோ விட மாட்டேங்கிறான். இருடா அவனை ஆளை கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா அங்க இருக்கிற அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் எதையும் மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்டா உள்ளதான் இருக்கான்னு சொல்லியும் ஒரு அப்பா உள்ள வந்து பாக்குறாரு. சரிம்மா நீ இங்கேயே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பையன் கிட்ட பேசினா, என்னால அவளை வந்து விட்டு கொடுக்க முடியாது, அவளை பிடிச்சு கொடுத்தா எல்லாரும் கொலை பண்ணிடுவாங்க, அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னதான் மறைச்சு வச்சாலும் இந்த மேயர் சீக்கிரமாவே வந்து அவளை கண்டுபிடிச்சிருவான், அது நமக்கு தான் பிரச்சனையா வரும் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாரு. சரி பையன் முடிவு பண்ணிட்டான், நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்பாங்க 2 பேரும் முடிவு பண்ணா. அந்த பக்கம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அந்த ஷெட்ல ஆல்ரெடி ஒரு ஓடாத பைக் ஒண்ணு நிக்குது, அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கா. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ இந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா நீ இங்க இருந்து போய் தான் ஆகணும், இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு கிராமம் இருக்கு, ஆனா நீ இந்த கிராமத்துல இருந்து தான் அங்க வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லிடாத, அங்க இருக்கவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, இதை தவிர வேற உனக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அவன்கிட்ட இருக்கிற ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே மேயரோட ஆளுக வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு இருந்தா அங்க இருந்து கிளம்பி இருந்திருப்பான். இந்த பொண்ணு அதுக்குள்ளேயே அந்த பைக்கை ரெடி பண்ணிட்டு அவங்க ஷெட்டை திறந்தா அங்க இருந்து வெளியே வேகமா போறா. சுடலாம் ட்ரை பண்ணா, ஹீரோ தடுத்து அங்க இருக்கவனை அடிச்சுட்டு இவரும் குதிரை மேல ஏறி அவ பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாரு. அதுல மாத்தி மாத்தி சுட்டுக்கிறானுங்க. சுற்ற போறான்னு சொல்லிட்டு அந்த அப்பா வேற சுடுறாரு. அதுல அந்த மேயரோட பையன் அவங்க அப்பாவை சுடையும் அவருக்கு உயிருக்கு அப்படியே போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு அப்பா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி அவர் ரொம்பவே வீக்கா இருக்கையும் இவர்கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போற நிலைமையில இருக்கவர்கிட்ட உன் பையன் எங்க போயிருக்கான்னு கேட்டா அந்த கிராமத்துக்கு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இவ வேமா போன இடத்துல அங்க இங்கேயே ஆக்சிடென்ட் ஆயிருது. இவனும் ஒரு பக்கம் உருண்டுகிட்டு இருக்கா. ஹீரோவும் அதே மாதிரி குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த குதிரைக்கு வேற ரொம்ப அடிபட்டு இருக்கு. சரி வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க குதிரையை பாவம் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அதையும் கொலை பண்ணிடுறான். ஆனா ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, அவனுங்கிற மாதிரிதான் இவனும் எப்படியாவது நம்ம கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இவன் அவனை பார்த்து பயந்து ஓட ட்ரை பண்ணா. நீ நில்லு, எங்க போயிட்டு இருக்க, நான் ஒன்னும் உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணல, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன், இங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்க போயிட்டா நம்ம சேஃப் ஆயிடலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம்
அப்புறம் தான் இவன் நம்ப கூட செய்றா. கையில ஆனா மேப் இல்ல. அவனோட அந்த நாய்ஸ வச்சே அந்த மேப்ப வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறான். இவளும் சரி போலாம் அப்டி சொல்லிட்டு 2 பேரும் அங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரோ இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர மாரி ஹீரோக்கு தெரியுது. யாருன்னு பார்த்தா இவன் ஆசையா வளர்த்த அந்த நாய் தான். சரி வா நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டே போகும். இவளுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ரொம்ப நல்லவன் போல அப்படின்னு. இந்த பக்கம் ஊருக்குள்ள பார்த்தா மேயர் என்னமோ பெரிய போர் நடக்க போற மாதிரியே அங்க இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்றதுக்காக கிளம்பிட்டானுங்க. சரி போற வழியில பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தண்ணியில எதையாவது பிடிச்சு சாப்பிடலான்னு போறாங்க. பார்த்தா பெரிய ஆக்டோபஸ் மாதிரி கை தெரியுது. அவன் அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி வெளியே வரும்போது எதையாவது பெருசா எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா ஏதோ ஒரு கிழங்கத்தான் எடுத்துட்டு வரான். அதுகிட்ட தோத்து போயிட்டான் போல. அப்புறம் இங்க வந்து கல்லை வச்சு தீய பத்த வைக்கலாம்னு நினைச்சா இவன் லைட்டர் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா. அதை வச்சு இவதோ பத்த வைக்கிறா. இவனுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அப்புறம் அதை 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே இவ ரொம்பவே அழகா இருக்கால அப்படின்னு சொல்லி அவனோட நாய்ஸ் வெளியே வந்துருது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான் ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் சந்தேகம். நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும் போல பின்மண்டையில கல்ல வச்சு அடிச்சிருவாளோ அப்படின்னு. நான் எதுக்கு அப்படிலாம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இவ வேற பேசுறா. நீ ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்லுன்னு கேட்டா, உன்கிட்டதான் மேப் இருக்குல்ல, ஒன்ன போட்டு தள்ளிட்டா நான் எப்படிடா போறது அப்படின்றா. இந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் வேல்யூடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறான். மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிக்கிறாங்க. என்ன இவ ரொம்ப சோகமா இருக்காளே, பசிக்குது போலன்னு சொல்லி அவன் பேக் எடுத்து பார்த்தா அதுல ஒரு பிளாக் கலர் டைரி இருக்கு. அவங்க அப்பா தான் வச்சு விட்டுருப்பாருன்னு நினைச்சிட்டு அதை பத்திரமா வச்சுட்டு ஆப்பிள் எடுத்து இவ கையில கொடுத்தா. வேண்டான்னு சொல்லிட்டா. எதுக்குன்னு கேட்டா, நான் ரொம்பவே சோகமா இருக்கேன், என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ஒரு புது உலகத்தை உருவாக்கணும்னு நினைச்சா அவங்களோட கனவு கனவாவே போயிருச்சு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆனா நான் நினைச்சதை விட இந்த இடம் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றா. நீ என்ன மாதிரியே ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா இவளுக்கு கேட்டுருது. ஆமா கரெக்ட் தான் அப்படின்றா. இவ இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஏதோ பக்கத்துல வந்து கிஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இவனோட பின்பம் தான் சொல்லிட்டு. அவ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டு அவனை வேற வெளியே தள்ளி விட்டுறா. அப்புறம் காலையில பார்த்தா தூங்கும் போல கூட இவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பான் போல. அப்புறம் எந்திரிச்சு போயிட்டு இருந்தா இவங்களை தவிர்த்து இந்த கிரகத்துல இன்னும் ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கு போல. அதோட கிராமத்தை பார்த்துட்டு அந்த நாய் குலைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லி அதை வேற தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆறு இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒரு ஏலியன் எந்திரிக்குது. அதுக்கு கை கூட இல்ல. அதை பார்த்து இவன் மறைஞ்சுக்கிறான். ஆனா அந்த நாய்ஸ் மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. என் அம்மாவை கொன்னவன் இவங்க தான், இவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவோட நாய்ஸ் எக்கு தப்பா பேசிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ஏலியன் வந்துருது. ஹீரோ அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகுது. ஏலியனும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினிய பார்த்து மட்டும் அந்த ஏலியன் ஏதோ பயப்படுற மாதிரி தெரியுது. நீ தானடா எங்க அம்மாவை கொன்ன, கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் விடாம அந்த ஏலியன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோ. இவதான் கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை நிப்பாட்டி விடுறா. அப்புறம் அந்த ஏலியன் அங்க இருந்து கிளம்பி போயிருது. இதனால இவன் ரொம்பவே கடுப்பாகி வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த மேயர் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்க இருக்க ஏலியன் தான் அவங்க அம்மா அவங்க எல்லாருமே கொன்றுச்சு அப்படின்னு சொன்னதை. அதை ஹீரோயினையும் கேட்டுட்டு அந்த மேயர் சொல்றத நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. மேயர் ஒன்னும் சும்மா கிடையாது, வாரில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றான். நீ இப்படியே நம்பிட்டே திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கே வந்துட்டாங்க. எப்படியோ நிறைய பெண்கள் இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்பவே இதுவே வித்தியாசமா இருக்கு. சரி மேயரை கூட்டிட்டு வரேன்னு ஒருத்தன் உள்ள போறான். மேயருமே இங்க பெண்ணா தான் இருக்கிறாங்க. அப்பா சொல்லியிருப்பாருல இந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிடாதேன்னா அவன் அவனோட நேம சொல்லிட்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் சரி உன்னோட இடத்தோட பேரை சொல்லுன்னு மேயர் கேட்டா. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு ஹீரோயினி போட்டு விட்டுறா. சரி இவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவனை அப்படியே கையா கெட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஆம்பளை எல்லாம் வந்து நீ அந்த ஊர்ல இருந்தாடா வந்திருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப மேயர் வெளியே வந்தோடனே எல்லாரும் அமைதியா அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. அப்புறம் அந்த மேயர் இங்கே இருந்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது உன்னால, ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ள கூட்டு போய் குளிக்கலாம் வைக்கிறாங்க. அவனுக்கு இதெல்லாம் எல்லாமே புதுசா இருக்கு. அப்ப அந்த மேயர் கேக்குறாங்க என்னதான் வேணும் இப்போ உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, நான் இந்த மாதிரி புதுசா ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்தேன், இப்ப என்னோட ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சி போச்சு, நான் எப்படியாவது மேல இருக்கவங்களுக்கு தகவல் கொடுத்தாகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி மேயர்கிட்ட கேட்டா, ஆல்ரெடி வந்த மொதல் ஸ்பேஸ்ஷிப் சும்மா தான் இருக்கு, ஆனா ஒர்க் ஆகல, அட்லீஸ்ட் ஆண்டனாவது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாரு, உனக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருக்காம ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி நினைச்சிட்டே இருக்கான் போல. அவ அங்க இருந்து கடுப்பாயி எந்திரிச்சு போயிடுறா. சரி வா நீ தூங்குறதுக்கு இடத்த காமிக்கிறேன்னு மேயர் கூட்டு போய் நிறைய ஆம்பளை பசங்க தூங்கிட்டு இருக்க இடத்த காமிச்சா அவனுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. ஆனா பொண்ணுங்களும் பசங்களும் ஒரே இடத்துல படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க படுக்க வைக்கிறாங்க. அவனுக்கு நைட்டு தூக்கமே வராதனால அவங்க அப்பா கொடுத்த டைரியை வாசிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறான். ஆனா என்னன்னா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் படிக்க தெரியல. உடனே ஹீரோயினோட ரூம் கதவை தட்டி, இது எங்க அம்மாவோட டைரி போல, எங்க அப்பா கொடுத்தாரு, ஆனா எனக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் வாசிச்சு காட்டுறியான்னு கேட்டா அவளும் சரின்னு சொல்லி வாசிக்கிறா. அவங்க
அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தங்கம் என்ன மாதிரியே அழகாவும் அறிவாவும் இருக்க, அம்மாக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்பா. இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்த பிரச்சனையே ஆம்பளைங்க பேசுறது வெளியே கேட்டதுதான். ஆக்சுவலி பேசுறது இல்ல, நினைக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஆம்பளைங்க எல்லாம் நல்லவனுங்களா தெரிஞ்சவனுங்க அவனுங்களோட வக்கர புத்தி எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லா பெண்களுக்குமே. அதனால எங்களால எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்ப அந்த போதகர் தான் சொல்லி இருந்திருக்கான், இங்க இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த நாய்ஸ் இருக்கிற சக்தி இருக்கு, அந்த பெண்களுக்கு எல்லாம் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் உயிரே கிடையாது அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்குனா. அப்பதான் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேட் வந்து வந்துச்சு. இதுல இருந்து எல்லா பெண்களையுமே கொலை பண்ணிடலாம் முடிவு பண்ணி எல்லாருமே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களையும் அங்க கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது, இந்த மேயரும் இந்த போதகரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸையும் வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா ஹீரோக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எக்கு தப்பா அவனுக்குள்ள அந்த நாய்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடி அந்த மேயரும் அவன் ஆட்களும் வந்துட்டாங்க. இவங்க கேக்குறாங்க, இந்த இடத்துல நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, அந்த பொண்ணு அப்பாவி அப்படின்னு சொன்னா மேயர் என்ன சொல்றானா, அவ ஒண்ணு அப்பாவி கிடையாது, உங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் திருடிட்டு போயிருவா, அவ ஒரு ஸ்பை, அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் மட்டும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போய் இவளை எப்படியாவது கூட்டிட்டு போய் அந்த மேயர் கிட்ட விட்டுருவேன்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சது இவளுக்கு கேட்டுருச்சு. அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இவ போராடிக்கிட்டு இருக்கா. அந்த மேயரும் வந்து அவங்க ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் சொல்றது எதையும் கேட்காதீங்க சொன்னா அவங்க எல்லாம் வெப்பனை போட்டுட்டு அவங்க கிட்ட சரண்டர் ஆக முடிவு பண்ணிட்டாங்க போல. இந்த பக்கம் ஹீரோ வேகமா ஓடி வந்து எப்படியாவது அவளை காப்பாத்தணும்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம ஆள் அவளை அடிச்சு போட்டு கெட்டி போட்டா. அப்புறம் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம ஓடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அங்க இருக்கவங்க பாத்துறாங்க. எப்படியோ அங்க இருந்து ஓடினவங்க எப்படியோ அவங்களுக்கு பயந்து போய் ஒரு ஷெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த மேயர் என்ன பண்றானா, அவங்க அப்பாவை கூப்பிட்டு உன் பையனை காப்பாத்துறதுக்கு இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, போய் உள்ள போய் பேசுன்னு அனுப்பி வைக்கிறான். இவர் வந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருக்கியா தங்கம்னு கேட்டா, அவர் எங்கன்னு கேட்டா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, அந்த பொண்ணை மேயர்கிட்டே கொடுத்துடலாம், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா ஹீரோ ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. சரி அந்த அப்பா பொண்ணை கூட்டிட்டு வெளியே வராருன்னு பார்த்தா அந்த மேயருக்கும் சந்தோஷம், பொண்ணு வந்துட்டாளேன்னு. அங்க அவ இருக்கா. பின்னாடி பக்கமா பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினியும் காட்டு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது அவங்க அப்பா வந்து அவரோட நாய்ஸ் பவரால அந்த பொண்ணு அப்படியே உருவாக்கி அந்த மேயர் முன்னாடி நிக்க வைக்கிறான். இவனுங்க இங்கிட்டு ஓடினவனுங்க ஒரு போட் எடுத்துட்டு கிளம்புனா இந்த போதகர் மட்டும் அதை பார்த்துட்டான். இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த தண்ணிக்குள்ள போய் விழுந்தா கூட இந்த போதகர் விடுற மாதிரியே தெரியல. எப்படியோ தத்தி தவறி அந்த போட்ல வந்துட்டா. இந்த போதகர் என்ன பண்றானா, அந்த நாய் அப்படியே கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம கழுத்தை திரும்பி போடுறான் அந்த இடத்துலயே. ஹீரோக்கு அந்த நாய் எவ்வளவு பிடிக்குங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. அது அவனால தாங்கிக்கவே முடியல. ஆனா அழுத ரொம்ப வீக் ஆயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தை கூட கோவமா காமிச்சிட்டு இருக்கா அந்த இடத்துல. இது எல்லாத்தையுமே ஹீரோயினி பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவனை நினைச்சு. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பையும் கண்டுபிடிச்சு 2 பேரும் உள்ள வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா சிக்னல் எதுவும் அனுப்ப முடியல. ஆண்டனா மேல இருக்கும், அதை சரி பண்ணிட்டா அனுப்பலான்னு சொன்னா ஹீரோ மேல போய் ஆண்டனாவை சரி பண்ணலான்னு போறான். அதுக்குள்ளே இந்த மேயரோட ஆளுகள்லாம் அந்த ஷிப்பை நோக்கி வந்துட்டாங்க. அந்த நாய்ஸோட அந்த அலை வேவை பார்த்து இங்கதான் அவன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டாங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படியாவது இந்த ஆண்டனாவை சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவனும் சரி பண்ணிட்டு இருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வயரை மட்டும் கனெக்ட் பண்ணணுமா, அதையும் கனெக்ட் பண்ணிட்டா. எப்படியாவது ஒர்க் ஆயிருன்னு பார்த்தா அது ஒர்க்கும் ஆகுது கீழே. ஆனா அதுக்குள்ள மேயர் வெளியே என்ன பண்றானா, அவங்க அப்பாவை வச்சு ஹீரோவை வெளியே வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினிய அந்த போதகர் வந்து அட்டாக் பண்றான். இன்னமும் இந்த போதகர் வந்து திருந்துற மாதிரியே தெரியல. எப்படியாவது ஹீரோயினிய கொலை பண்ணலாம்னு ட்ரை பண்ணா அவ கையில ஏதோ ஒரு காடு மாதிரி வச்சு அது அப்படியே தீ எரியுது. அவன் மேல தூக்கி போட்டனா அந்த இடத்துல அவன் எரிஞ்சு சாம்பலா போறான். வெளியே வந்தோடனே ஹீரோ சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய கொலகார பாவின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, இனிமே உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு பேசுனா அவங்க அப்பாவை அப்படியே சுட்டுறான். அதுல ரொம்பவே ஹீரோ இப்ப வீக் ஆயிடுறான். அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா அவங்க அப்பா இறக்குற டயத்துல கூட அவங்க அம்மா சொன்ன கடைசி விஷயத்த அவர் யோசிக்கிறாரு. எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்கன்னு சொல்லிதான் நம்மளோட ஹீரோவை கையில கொடுத்துருந்துருப்பாங்க. அவரு கையில சேஃபா வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த மேயர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இவர் கொடுக்குறாரு. அந்த மேயர் என்ன சொல்றானா, அந்த பொண்ணு ஒண்ணும் உனக்கு எல்லாத்தையும் பண்றது கிடையாது, அவனோட நாய்ஸை ரொம்பவே ஹேட் பண்ணுவா, அவளை நம்ம கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அந்த கத்தியை வச்சு மேயர் அட்டாக் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோயினி எப்படியோ சிக்னலை கொடுத்துட்டா போல. அதை பார்த்தோன்னே அங்க இருந்து ஹீரோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். கண்ணை வச்சு அவனையும் வேற ஷூட் பண்ணிடுறாமே. கொஞ்சம் சுட்டதுல ஹீரோக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும், போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த மேயர் என்ன பண்றான்னா, 4000 பேர் இந்த இடத்துக்கு வரப்போறாங்க, நம்ம எல்லாரையுமே கொலை பண்ண போறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நடந்தது. மேயர் தான் வந்துட்டான், எங்க அம்மாவை கொண்டவன் வந்தான் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போனா கரெக்டா அதுவும் அந்த நாய்ஸோட பின்பம் தான்.
மேயர் வச்ச ட்ராப்ல இப்ப ஹீரோ மாட்டிக்கிட்டான். அங்க பெரிய ஒரு பள்ளத்தாக்குல விழுகிற மாதிரி ஹீரோ அப்படியே அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான். திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. இந்த மேயர் அப்படியே திரும்பி பார்த்தா இவன் கொலை பண்ண ஹீரோவோட அம்மா தான். நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தியா, என் பையனுக்கும் அதை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பக்கத்துல நெருங்கி வராங்க. அவன் பயந்து அப்படியே பின்னாடி போறான். பார்த்தா இது வரைக்கும் இறந்து போன எல்லா லேடிஸோட அந்த ஆத்மாவும் அந்த இடத்துல வர மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் பண்றதே ஹீரோ தான் போல. கரெக்டா அந்த இடத்துல ஹீரோயினி அட்டாக் பண்ண வர்றா. இவன் கொஞ்சம் சுதாரிச்சு அந்த கம்பை வேற பிடிச்சிடறான். கம்பை பிடிச்சா மட்டும் உயிரோட இருந்துடலாமான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு அவ பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிச்சு. அந்த கம்பை அப்படியே விட்டோன்னே அந்த பள்ளத்துல போய் விழுந்து மேயர் அங்கேயே செத்து போறான். ஆனா ஹீரோ இங்க சாகுற நிலைமையில இருக்கும் போதுல மேல பார்த்தா அப்படியே அந்த ஸ்பேஸ்ஷிப் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. உங்ககிட்ட இருக்க ஹைடெக் ட்ரீட்மெண்ட்டை வச்சு ஹீரோவையும் காப்பாத்துறாங்க. அப்புறம் கடைசியா அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்தவங்களும் இனிமே இதே கிரகத்துல வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. 2 பேரும் லவ் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிச்சிட்டேன். அடுத்து எந்த மாதிரி படம் போடலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.